இப்போ பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. இந்த காலத்தில் பொண்ணுங்க நல்லா பொருளாதாரத்தையும் அதிகாரத்துலேயும் நல்லா முன்னேறி அவங்க தன்னம்பிக்கையாக வாழ்கிறாங்க. ஓகேவா? தன்னம்பிக்கையாக வாழ்கிறப்போ இவங்க வரதட்சணை பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. படித்தவங்களுக்கு அது மாதிரி கிடைக்கவே மாட்டேங்குது. இவங்களுக்கு பொருளாதார இது அப்போ பணக்காரங்க அம்மா அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்டேஜை பார்க்குறதுனால தான் பிரச்சனையே வருது. ஓகேவா? இவங்க பணத்தை மாப்பிள்ளை விட அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இவங்க இது பண்ணுறாங்க. இவங்க 2 பேராலேயே பணத்திலே இவங்க உறவு பந்தம் முடிஞ்சு போயிடுது. ஓகேவா? உறவு பந்தம் முடிஞ்சு போயிடுது. இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க அது மாதிரி வாழ்ந்தாங்கன்னா, ஏதோ ஏழ்மையோ தாழ்மையோ அவங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். பணம்னு போய் 2 ஃபேமிலியும் அவங்க 2 பசங்களையும் அழிச்சிட்டாங்க. ஒரு பொண்ணு சேர்த்து வச்சு அவன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அவங்க அம்மா அப்பா வச்சுக்கிட்டு. என்ன இது? அது தப்பு தான். ஆனால் ரொம்ப அநியாயம் தான் அது. ஓகேண்ணா. இன்னொன்று, இப்போ பெற்றவங்க பார்த்தா நல்ல குடும்பத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் அவரே அப்பா சொல்கிறாரு, தெரியாதனமாக நான் நல்ல குடும்பம்னு சொல்லி கொடுத்துறேன் அப்படின்னு. அப்போ பெற்றவங்க பண்ணுறதும் தப்பு தானே? அது தப்பு தான். இவங்களும் ப்ரெஸ்டேஜ் பார்க்குறாங்கல்ல. இந்த பொண்ணு லவ் பண்ணி ஏதோ ஒன்று மனசு பிடிச்ச நல்ல பையனை, ஏழ்மையான பையனை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு லைஃப்பில் நல்லா இருந்திருக்கும். இது ப்ரெஸ்டேஜ்னால உண்டாகிறது தான். இவங்க அம்மா அப்பா 2 பேருக்கு தான் தப்பு.